இது சொல்லப்படுவதோட நோக்கம் என்ன? அதுக்கு முன்பாக நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். ஆமோஸ் 4:12 சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்குதா? நீங்க இப்படி ஒரு நடக்க போதுனே தெரியாம நீங்க அதில் பாதிக்கு உள்ளாக கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி நோவா கிட்ட சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போது, நீ ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுன்னு. 100 வருஷமா ஜலப்பிரளயம் வரல. ஆனால் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். அந்த 100 வருஷமும் நோவா உலகத்தின் மக்களுக்கு பைத்தியத்தை போல காணப்படுவான். என்னப்பா நீயும் சொல்லிட்டு தான் இருக்கிற, 100 வருஷமா 500 வயசுல நீ சொல்ல ஆரம்பிச்ச, உனக்கு 600வது வயசு ஆகி போச்சு, ஒரு ஜலப்பிரளயத்தையும் காணும், ஒன்னையும் காணும், சும்மாவாத நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஒரு நாள் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. 100 வருஷம் இவன் பைத்தியமாய் இருந்தான். அந்த ஒரு நாளில் அத்தனை பேரும் பைத்தியமானார்கள். நோவா அறிவாளியாய் மாறி போனான். அதே தான் உங்களுக்கும் சொல்லப்படுது. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அது நடக்காது, அதெல்லாம் ஆகாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிற, கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். வரப்போகிற அழிவுகளுக்கு அவர் காரணம் அல்ல. அவர் எல்லாத்தையும் தெளிவாக தான் செஞ்சார். மனுஷன் நாசமாக்கிட்டா அதனால வரக்கூடிய அழிவை முன்னறிவிச்சிருக்கிறார். அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் அதில் நம் தேவ